السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الدين عند الله الإسلام. சபைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது காயல்பட்டினம் பொதுவா பெரிய பள்ளியில் நடைபெறும் தஃப்சீர் வகுப்பில் இன்றைய தினம் சூரத்து யூசுஃபிலே 4வது பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த நாட்களில் நாம் சொல்லி வந்தது போன்று கதாலிக மக்கன்னால் யூசுப் இந்த பூமியிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சரியான இடத்தை நாம் தேர்வு செய்தோம், தந்தோம் என்று அல்லாஹ் சொன்னான். அவர்களை கொலை செய்வதிலிருந்தும் கிணற்றிலிருந்தும் பாதுகாத்து அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கி ஒரு ராஜ குடும்பத்திலே அவர்கள் வாழக்கூடிய வளரக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அதுவும் அன்றைய காலத்தில் உலகத்திலேயே சிறந்த நாகரீகம் என்று காணப்பட்ட அந்த மிஸ்ரிலே, எகிப்திலே அவர்கள் வாழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் கொடுத்தான் அவர்களுக்கு. அதையடுத்து அவர்கள் வலம்மா பலவ சுத்தவும் அவர்களுக்கு அந்த பருவ வயதை, அந்த ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த போது அவர்களுக்கு இல்மை, ஞானத்தை நாம் கொடுத்தோம் என்று சொல்கிறான். அதற்கு 30 வயது என்று நாம் சொன்னோம். அறிஞர்கள் அப்படி சொல்றாங்க. இனிமேல் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அல்லாஹ் கொண்டு வருவதற்கு விரும்பினான். ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவதாக இருந்தால் சோதனைகளை அனுபவிக்கணும், சோதனைகளை தருவான். அதை நம்ம நேற்று சொன்னோம். இப்போது அந்த சோதனைகள் எதன் வழியாக வருகிறது? பல வழியை தாண்டி வந்துட்டாங்க. இப்போ சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக அந்த சோதனை வருது. அப்போ அவங்க ரொம்ப நாள் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிஞ்சிருச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியில் அனுப்புறது இல்லை. தஃப்சீரில் எந்த அளவுக்கு எழுதுறாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே கூட அவங்க அசீஸ் வருவார், தித்துஃபியர் அந்த மாதிரி, அதே மாதிரி சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அது அல்லாமல் எத்தனையோ பணிப்பெண்கள் ஊரில் இருந்தாங்க. எத்தனையோ பணிப்பெண்கள் அந்த அரசாங்கத்தில் இருப்பாங்கல்ல, அது அரண்மனை மாதிரி ஒரு அமைச்சருடைய பெரிய இடம். பணிப்பெண்கள்லாம் வரும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, அந்த முகத்தில் திரையை போட்டிருப்பாங்க. இப்போ பொம்பளைகளே திரை போடுறது இல்லை. அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாமே முகத்துக்கு என்ன செஞ்சாங்க, திரை போட்டிருந்தாங்க. அப்படி திரை போட வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அது அவங்களும் புரிஞ்சிருந்தாங்க. இப்படி திரையை போட்டு தான் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பணிப்பெண்களை உணவு கொண்டு வருவதாக இருந்தாலும், ஒரு வேலைக்காக வருவதாக இருந்தாலும், அந்த பணிப்பெண்கள்லாம் அந்த அவங்க வரும் பொழுதெல்லாம் இவங்க திரையை தான் இருப்பாங்க. அவங்களுடைய முகத்தை முழுமையாக அவங்க பார்த்தது கிடையாது. இதை குறித்து முஃபஸ்ஸிரீன்கள் ரொம்ப அற்புதமாக அருமையாக எழுதுகிறாங்க. எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சிரித்தால் அந்த பெருசாக வாய்விட்டு சிரிக்க மாட்டாங்க, புன்னகைப்பாங்க. தபஸ்ஸும் சுமை. அப்படி சிரிக்கும் பொழுதே இந்த வாய் ஓரத்திலிருந்து ஒரு ஒளி வீசும். அவர்கள் பேச ஆரம்பித்தால் அந்த பேச்சிலிருந்து அப்படி மின்னல் மாதிரி அந்த வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த அழகு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மேராஜுடைய இரவில நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து போனேன். அந்த அழகு என்னை ஆச்சரியப்படுத்தியதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகில் பாதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
மொத்த அழகு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முழுமையான அழகோ அதில் பாதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் முழுமையான அழகு யாருக்கு கொடுக்கப்பட்டது? சல்லல்லாஹு கொடுக்கப்பட்டிருக்குது. அது அல்லாமல் வேறு யாருக்காவது கொடுக்கப்பட்டது. யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஏனெனில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கரத்தாலேயே படைத்தான். தன் கையால் படைச்சான் இருக்குல்ல, அல்லாஹ் தஆலா தன்னுடைய கரத்தாலேயே படைத்ததால் அவர்களுக்கு அந்த ஒரு சிறப்பையும் அந்த ஒரு அழகையும் கொடுத்தான். அதில் பாதி அழகு இவர்கிட்ட இருந்தது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாரும் பார்க்கத்தானே செஞ்சாங்க. அப்படி ஒரு சோதனை அவங்களுக்கு குழப்பத்தில் மக்கள் ஆகலையே. எத்தனை பெண்கள் அவங்கள பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்கு வரலையா அப்படின்னா அதில் தெளிவாக நம்முடைய இமாம்கள் எழுதுகிறாங்க. ஜமாலியத் ஜலாலியத் என்று ரெண்டு நிலை இருக்கிறது. ஜமாலியத் என்பது சாந்த நிலை, அது சாந்த நிலையாக இருக்கும். உதாரணமாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லலாம். அவருடைய வரலாறு படித்தா நமக்கு தெரியும். இனி ஜலாலியத் என்றால் அது பெரிய பவர்ஃபுல் ஃபயர், அது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லலாம். இப்போ இந்த அழகுலையும் அதே மாதிரி ஜமாலியத்தான அழகு ஜலாலியத்தான அழகுன்னு இருக்கு. இந்த ஜமாலியத்தான அழகு மட்டும் இருக்குமேயானால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜமாலியத்தும் இருந்தது ஜலாலியத்தும் இருந்தது, ரெண்டு சேர்ந்து இருந்தது. அப்போ அதை என்ன செஞ்சிருச்சு, அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடுச்சு. இதனால தான் அது பிரச்சனை ஏற்படலை. ஏன்னா ஒரு ஹதீஸில் பாருங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யூசுப் நபியை பார்த்த பெண்கள் கையை அறுத்ததாக குர்ஆன் சொல்லுது. நம்ம அதை திரும்ப தான் சொல்ல போறோம். அது இன்னைக்கு வருமானம் கூட தெரியல, செய்திகள் நிறைய இருக்கு. குர்ஆனுக்கு விளக்கம் என்பது இமாம்கள் அவ்வளவு அற்புதமாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த கையை அறுத்த பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் தன்னுடைய கழுத்தையே அறுத்திருப்பாங்கிறான். ஜமாலியது மட்டும் இருந்திருந்தான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த ஜமாலியத்தோடு ஜலாலியாத்தும் அழகும் சேர்ந்து இருந்தது. நான் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு அழகு மிகுந்தவர்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். மேராஜுக்கு போகும்போது நான் அவங்களை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ செய்திக்கு நம்ம வர்றோம். இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அனுபவிக்கணும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கையில் கொண்டு வந்துடணும், அவர்களிடமிருந்து இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மான எண்ணத்துக்கு சுலைஹா வந்துட்டாங்க. அப்போ பல தடவை என்ன செய்யறாங்க, முதல்ல அந்த ஒரு ஸ்டெப்பு கொண்டு வர்றதுக்கு பேசுனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஏன்னா ஏற்கனவே பேசுவாங்க, அது வேற விஷயம். இப்போ அந்த பேச்சு வேறு விதமாக இருக்கு. கது ஷகஃபஹா ஹுப்பா அப்படின்னு வருதா இல்லையா? கது ஷகஃபஹா ஹுப்பா. அவங்கள அந்த மிஸ்ர் தேச பெண்கள், பின்னால் அதை சொல்ல போகிறோம், அவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பிறகு அவர் அந்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய மனைவிக்கு அந்த கானான் தேசம் பாலஸ்தீன அந்த இளைஞன் மீது பயங்கரமான காதல் ஏற்பட்டிருக்கிறது, அந்த காதல் அவரை பைத்தியமாக ஆக்கிவிட்டது என்றெல்லாம் அந்த ஊர் மக்கள் பேசினாங்க. குர்ஆனே சொல்லுது. ஆக அது ஏற்பட்ட பொழுது அந்த பேச்சினுடைய ஸ்டைல் மாற ஆரம்பிச்சது. அது முதல்ல சாதாரணமாக இருந்தது. இப்போ வளர்ந்து வாலிபமாகி அந்த அழகா மெருகூட்ட அந்த மெருகு ஏற ஏற அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய கல்வியை செய்தான் கொண்டு என்ன செஞ்சுட்டான், இந்த இச்சையை போட்டுட்டான். அப்படி இச்சையை போட்டதினுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா அது அவங்களுடைய பேச்சு மாற ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் நேராக பேச ஆரம்பித்தாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பேச்சு எப்படி இருந்ததுங்கிறத முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறத பாருங்கள். காலத்து லஹு யா யூசுப் இன்னமா சனஅது ஹாதல் பைத்தல் முஸய்யன மின் அஜ்ரி. இன்னைக்கு வீடெல்லாம் இன்னைக்கு நீ அலங்காரமாக வச்சிருக்கிறனே, அது உங்களுக்காகத்தான், உனக்காகத்தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த வீட்டை எல்லாம் இவ்வளோ அலங்காரப்படுத்தி வச்சு. ஏற்கனவே வீடு அழகு, இப்போ அழகுக்கு மேலே அழகு கூட்டி வச்சிருக்கு. காலை யூசுப் சொன்னாங்க, இன்னமா தஅவ்தினி லில் ஹராம் இன்னி அக்ஷா அன் யகூன ஹாதல் பைத்துல் லதி சும்மியத் பைத்துஸ் சுரூர் பைத்துல் ஹஸானி வஸ் சுபூர். இது அழகான வீடு, மகிழ்ச்சிகரமான வீடு, சந்தோஷமான வீடு என்று இதற்கு பெயர் இருக்கிறது. இந்த வீட்டை கவலைக்குரிய வீடாகவும்
வீணா போன வீடாகவும் நீங்கள் மாற்றிடாதீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறாங்க. இப்படி நிறைய நடக்குது, அதில் சில விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அடுத்து அவங்க சொல்கிறாங்க, இந்த வீடு சந்தோஷமான வீடு தான், மன நிறைவோடு தான் இருக்குது. புகாத்தம் மின் புகாஇ ஜஹன்னம், நரகத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த வீட்டை நீங்கள் ஆக்கிடாதீங்க. எவ்வளவு பெரிய இரையச்சம்! ஒரு நபி இல்லையா? இப்போ அந்த காலகட்டத்தில் நபித்துவம் வழங்கப்பட்டுடுச்சா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, சிறைக்கு போனாங்களா இல்லையா, இதுக்கு பிறகு தான் போக போகிறாங்க, அப்போ தான் நபி பட்டம் வழங்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ஞானத்தை கொடுத்தான். யா யூசுப் மா ஹசன் ஐனை. இப்போ நேராக அந்த 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 காதல்ங்கிறது வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. மா ஹசன் ஐனை, உலகத்தில் யாருக்கு இந்த மாதிரி கண்கள் இல்லை, அந்த மாதிரி வசீகரமான கண்கள் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கு. ஹுமா அவ்வளு ஷெயின் எசீலானி இலல் அர்து மின் ஜசதி. நாளைக்கு நான் மௌத்தாயி கபூரில் வச்சுட்டேன்னு சொன்னால் முதலாவது அழுகி போகக்கூடியது இந்த கண்கள் தான். இது உங்களுக்கு அழகா? அதை நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்களா? அழுகி போயிடும், என்னுடைய உடம்பில் இருந்து என்னுடைய கண்கள் அப்படியே அழுகி உருகி போயிடும். மா ஹஸன வஜ்ஹக், உங்களுடைய முகம் என்ன பிரகாசமாக இருக்கிறது, என்ன அழகு, பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது. குவலி துராபி அகுரு, அது எதுக்கு தெரியுமா அந்த முகம் இருக்கு? மண்ணு சாப்பிட்றதுக்கு தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான் முகத்தை. கபரில் கொண்டு வச்சதும் அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மா ஹஸன ஷாரு, உங்களுடைய முடி எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறாங்க. அவ்வளவு மா என் தஷ்ரு மின் ஜசதி, கபூர்ல வைத்ததும் முதலாவதாக என்னிடமிருந்து உதிரக்கூடியது அந்த முடி தான். இது உங்களுக்கு அழகா? இதை நீங்கள் நினச்சி பாருங்கிறான். சரி, இப்போ அதெல்லாம் விட, இப்போ அதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம் யூசுப். இப்போ நான் என்ன விரும்புகிறேங்கிறது உங்களுக்கு தெரியுது, நீங்கள் புத்திசாலி. எனவே என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும். ஒரு வகையில் நான் உங்களுக்கு எஜமாட்டி. எஜமாட்டி சொல்கிறத அடிமை கேட்கணும். நீங்கள் அடிமையாக இங்கே இல்லைன்னாலும் கூட அசலில் நீங்கள் அடிமை தான். நான் சொல்கிறத கேட்கணும், என்னுடைய இச்சையை நீங்கள் பூர்த்தி செய்து ஆகணும் அப்படின்னு சொன்னபோது, உங்களுக்காக தான் இந்த படுக்கைகள், இந்த அறைகளெல்லாம் நான் அழகாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த படுக்கையை நான் உபயோகித்தால் சுவன படுக்கையை நான் இழந்து விடுவேன், இதை நான் உபயோகித்தால் அதை நான் இழந்து விடுவேன். எதுஹபு நசீபி மினல் ஜன்னா, சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய பாக்கியம் நான் அழிந்து போய் எனக்கு இழந்து விடுவேனே, அது எனக்கு தேவையில்லை. அப்போ நீங்கள் என்னுடைய அழகை நீங்கள், நான் அழகா இல்லையா? இப்போ அப்படி கேட்குறாங்க, நான் அழகா இல்லையா, உங்கள் கண்ணுக்கு நான் அழகா தெரியலையா அப்படின்னு சுலேகா கேட்குறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுடைய அழகை பார்ப்பது ரசிப்பதெல்லாம் யாருன்னா சாஹிபுக், உங்களுடைய கணவருக்கு உள்ளது. அல்லாஹ் அது உங்களுக்கு தான் வச்சிருக்கிறான், அது எனக்குரியது அல்ல. நான் அந்த வீட்டில் பணி செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அல்லாஹ் என்னை எவ்வளோ காலம் இங்கே நாடியை வைத்து வச்சிருக்கிறானோ அவ்வளோ காலம் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது காரியம் ஆகாது. இனிமேல் நம்ம நேராக என்ன செஞ்ச வேண்டியதான், ஆளை போய் பிடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்களுடைய அந்த உள்ளது. ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அந்த வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, அங்கே ஒரு இந்த பொம்மை ஒன்று இருக்குது, இந்த அழகுக்காக ஒரு பொம்மை வச்சிருக்காங்க, சிலை ஒரு பொம்மை வச்சிருக்கு. அதில் போய் ஒரு துண்டை எடுத்து மூடுறாங்க. யார்? சுலேகா துண்டை எடுத்து மூடுறாங்க. அப்போ இவங்க கேட்டாங்க, லிமத்தஸ்திரின்னு, அதை ஏன் மூடுறீங்க, அதுக்கு அது போடுறீங்களே என்ன அப்படின்ட்டு. இல்லை, தஸ்தஹி அஸ்தஹி, நான் வெட்கப்படுகிறேன். இஸ்தஹியை தூமி ஐயரானி, நான் இப்படி நடந்துக்கிறத அது பார்த்துருமோன்னு நான் என்ன செய்கிறேன், நான் வெட்கப்படுறேன். எப்படி? அந்த பொம்மை பார்த்துருமோன்னு வெட்கப்படுறாங்களாம். அவங்க சொன்னாங்க, அத்தஸ்தஹி மிம்மன் லா யஸ்மஹு வலா யுப்சிரு வலா யஃப்கஹு, பார்க்க முடியாத, கேட்க முடியாத, எதையும் புரிந்து கொள்ள முடியாத இந்த சிலைக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, வைக்கப்படுறீங்களா அப்படின்னா, வான அஹக்கு அன் அஸ்தஹி மின் ரப்பி ஹலகனி வ அஹ்ஸன ஹல்கி, என்னை படைத்து என்னுடைய படைப்பை அழகாக்கிய ரப்புக்கு நான் பயப்படுவதற்கு தகுதியானவனா இல்லையா? இதுக்கு நீங்கள் பயப்படுறீங்களே, வெக்கப்படுறீங்களே, அப்போ ஏன் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறானே,
இது பார்க்கவும் செய்யாது, கேட்கவும் செய்யாது, புரிந்து கொள்ளவும் செய்யாது, வெறும் மண். அதுக்கு நீங்க வெட்கப்படுறீங்க. அப்படின்னா என்னை படைத்து வளர்த்து என்னுடைய தோற்றத்தை அழகாக்கிய ரப்புக்கு நான் வெட்கப்படணுமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் ஏறல. ஏன்னா முத்தி போய் நிற்கிது அவங்களுக்கு அந்த ஆசை. எனவே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. எல்லா கதவுகளையும் பூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்கான உள்ளுக்குள்ளேயே அப்படி பூட்டு போட்டு வச்சு சொன்னோம். அந்த மாதிரி உள்ள போட்டு வைக்கும்போது ஓடுறாங்க. அப்படி ஒரு கதவு கிட்ட போகும்போது பூட்டு போட்டுருக்குது. ஆனால் டக்குன்னு அந்த பூட்டு வெடித்து அது கீழே கலண்டு விழுகிறது. கதவு தானாக திறக்கிறது. இது இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆனால் அதை பற்றிலாம் கவலை இல்லை. தொடர்ந்து விரட்டிக்கிட்டே வர்றாங்க. விரட்டிக்கிட்டே வந்து அப்படியே கடைசி கதவு வந்துட்டாங்க. இனி அதுக்கு அதை திறந்து வெளியில் போயிட்டோம்னா இனி அவுட்டர் வெளியில் அங்கே ஆட்கள்லாம் இருப்பாங்க. எனவே இதை பிடிச்சதுன்னு சொல்லி அவங்களும் வேகமாக ஓடி வந்து சட்டையை என்ன செஞ்சுறாங்க? எடுத்து பிடிக்கிறாங்க. அவங்க வேகமாக எடுத்தனால சட்டை கிழிஞ்சிருச்சு. பின்னால சட்டை என்ன செஞ்சிருச்சு? கிழிஞ்சிருச்சு. ஆனாலும் கதவு திறந்துருச்சு. கதவு திறக்கவும் கதவுக்கு வெளியில் எஜமான் நிற்கிறார், அசீஸ் நிற்கிறார். இப்போ அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஒஸ்தபக்கல் பாபா, அவர்கள் இருவரும் போட்டி போட்டு கொண்டு ஓடினார்கள். அவங்க தப்புறதுக்குன்னு ஓடுறாங்க, இவங்க தப்பு செய்யணும்னு ஓடுறாங்க. அப்ப கதவை நெருங்கி வெளியில வந்த போது கடைசி கதவுல வெளியில வந்தா அங்க எஜமானர் நிக்கிறார், அசீஸ் நிக்கிறார், கிதுபியர். அப்படி பார்த்து திகைச்சு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் திகைச்சு போயிட்டாங்க. அப்படி வந்த பொழுது இப்போ பார்த்துட்டாங்கல்ல, கணவர் பார்த்துட்டாரு. அவங்க போயிருப்பாருன்னு ஏதோ ஒரு வேலையை போயிருப்பாரு. அந்த வேலை தேவையில்லை வந்து கேன்சல் ஆகி கூட வந்திருக்கலாம். வேலையாக போனவர் தானே, இவங்க நினைக்கல இப்படி திரும்பி வருவாருன்னு நினைக்கல. இப்போ அவர் பார்த்த உடனே கைகாலெலாம் இவங்களுக்கு நடுங்கி போச்சு. 2 பேருக்குமே நடக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, காலத் சுலைஹா சொல்கிறாங்க, குந்து நாயிமத்தன் ஃபில் ஃபிராஷி ஃபஜா ஹாதல் குலாம் வ கஷஃப அன் சியாபி வ ராவதனி அன் நஃப்ஸி. பார்த்தீங்களா, அந்த இவரை கொண்டு நம்ம வீட்டில் வச்சிருக்கிறீங்களே, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், ஒரு தப்பான எண்ணத்தோடு அவர் என்னை நெருங்கினார். நான் என்ன செஞ்சேன்? அவருடைய பிடியில் இருந்து நான் ஓடி வந்தேன். அவர் என்னை விரட்டி கொண்டு வந்தார். எப்படி முல்டாவா அப்படி பேசுறாங்க? இப்படிப்பட்டவருக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? சாதாரண விஷயமா இது? ஒரு பேர் அமைச்சரினுடைய அளவுக்கு மா ஜஸாஉ மன் அராத பி அஹ்லிக சூஅன், உங்களுடைய மனைவி இடத்துல ஒரு கெடுதலான எண்ணத்தோடு நெருங்கியவருக்கு நீங்க என்ன பரிசு கொடுக்க போறீங்க? இல்லா ஐயுஸ்ஜன வஅதாபுன் அலீம், ஒன்று அவரை சிறையில் போடுங்க அல்லது சரியான தண்டனை கொடுங்க. பாவம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த மாதிரி அவங்க சொன்ன உடனே அவர் நம்புறார். ஏன்னா ஒரு மனைவி பொம்பளை சொல்றது அவங்க என்ன செஞ்சாங்க? நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் என்ன செஞ்சாரு? தவறான கஷஃபன் சியாபி, என்னுடைய ஆடையை உரிமையினார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சொல்றாங்க. என்னுடைய ஆடையை உரிமை தப்பான நாட்டத்தோடு என்னை நெருங்கினார். நான் அவரிடமிருந்து தப்பிடுவதற்காக நான் ஓடி வந்தேன். இப்படி வந்த இடத்துல தான் நீங்க வந்துட்டீங்க இப்போ அப்படின்னு அவங்க சொல்றாரு. அப்படியே அவர் நம்பி அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, யூசுப், நீ செய்கிற வேலையா இது? உன்னை ஒரு அடிமையாவா நான் வச்சிருந்தேன். நீ இவ்வளோ கேவலமாக நீ நடப்பா நான் நினைக்கலையே. எவ்வளோ பண்பானவனாக இருந்தா, நீ எவ்வளோ ஒழுக்கமானவனாக இருந்தாய், நீ அல்லாஹ்னு இறையச்சம் உள்ளவனாக இருந்தாய், இவ்வளோ கேவலமாக நீ நடந்திருக்கிறாயே. உன்னுடைய எஜமானனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் இதுதானா? நான் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டேன், நீ எப்படி நடந்து கொண்டாய்? அப்போ அவங்க சொன்னாங்க, கால ஹியராவதத்னி அன்னஃப்ஸி, நான் தப்பு பண்ணல, இப்போ வேற வழி இல்லை. இப்போ ஒரு பெரிய ஆபத்தான நிலைமை வந்துருச்சு. சகோதரர்களெல்லாம் காட்டி கொடுக்காத அவர்கள் இப்போ ஒரு பெண்ணை காட்டி கொடுப்பாங்களா? காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேற வழி இல்லாத ஒரு நிர்பந்த நிலை ஏற்படுகிறது. அந்த மாதிரி தன்னுடைய, அதெல்லாம் மானபங்கமான விஷயம் இல்லை, இது மானபங்கமான விஷயம். மானபங்கத்திற்கு யாரும் ஆளாகிடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ மானபங்கமான
ஹராமான விஷயத்தை சொன்ன உடனே அவங்களுக்கு உடம்பெல்லாம் சதுரமெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், அவங்க சொன்னதாக காலகிய ராவதத்தினி அன்னப்சி, என்னதான் அவங்க என்ன செஞ்சாங்க, வந்து தப்பாக நடந்துக்கிட முயற்சி செஞ்சாங்க. ஒரு பெண் ஒரு ஆணை போய் இப்படி முயற்சி செய்யறாங்கிறது குறையும் தானே, இயல்பு. ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை நாடி ஜாஸ்தியாக போவான். ஏன்னா கவர்ச்சிங்கிறது ஆண்களை விட பெண்கள்ல தான் அதிகமாக இருக்கும். அப்படிதான் அல்லாஹ் வச்சிருக்கிறாரு. எனவே ஒரு பெண் ஒரு ஆணை நெருங்கி விரும்பலாம், விருப்பங்கிறது வேற, தப்புலாக நடக்கணும்னு ஒரு பெண் வர்றதுங்கிறது குறைவாக இருக்கும், அது குறைவு. ஆனால் ஆண் தான் என்ன செய்வான், தப்பாக நடப்பது கொஞ்சம் நல்ல பழகிட்டாலும் ஒரு தொட்டு பேசணும்னு விரும்புவான், ஒரு எல்லையை தாண்டி போவதற்கு நினைப்பான். இது மனித இயல்பு இது. எனவே அந்த அடிப்படையில் மனைவி இப்படி சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அது வரைக்கும் மனைவி நல்ல ஒரு மனைவியாக இருந்தவங்க தான். ஷைத்தான் வந்த இடத்துல இந்த விஷயத்தில் குழப்பிட்டான் அவங்களை. அது வரைக்கும் நல்ல ஒழுக்கம், பண்பு, நேர்த்தியான கணவனுக்கு நல்ல ஹக்கானவர்களாக தான் அவங்க இருந்தாங்க அது வரைக்கும். இப்போ தான் எல்லாம் குழம்பி போச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வளர்ச்சி. அப்போ அவர் முழுமையாக தன்னுடைய மனைவியை நம்பி இப்படி நடந்துக்கிட்டாங்க என்று சொன்ன பொழுது, நான் நடந்துக்கிடல, அவங்க தான் இப்படி நடந்துக்கிட்டாங்க. ஹியர் ஆபதத்தினி அன்னப்சி. இந்த போகிற போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு ஏதாவது தலீல் இருக்கா, ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னா நீ அதை நிரூபி. அவங்க போய் எங்கே போய் நிரூபிக்கிறது? 2 பேர் தானே இருக்கிறாங்க, எப்படி நிரூபிக்கிறது? அப்படி நிரூபிக்கிறதா ஒரே ஒரு ஆள் அங்கே இருக்குது. எது தொட்டியில் ஒரு குழந்தை படுத்து கிடக்கு. இந்த சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு சொன்னோமா இல்லையா, அவங்களுடைய தொட்டியில் ஒரு குழந்தை இருக்குது. 2-3 கருத்து இருக்குது. அதில் முக்கியமான கருத்தை நான் சொல்கிறேன். அந்த குழந்தை தான் இருக்கு. அப்போ அவங்களுடைய கல்வில ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதை போடுறான். போட்ட போது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காட்சிகள்லாம் பார்த்தது அந்த குழந்தை மட்டும்தான் இருக்கு. அந்த குழந்தைகிட்ட தான் விசாரிக்கணும், உனக்கு என்ன பைத்தியமா, அது பேச தெரிகிற குழந்தையாது, பச்சை புள்ள, அது பால் குடிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீ அதை சாட்சியாக கொண்டு வருகிறாயே, இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? ஷஹீத ஷாஹிதும் மின் அஹ்லிஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த ஷாஹிதாக நீ யார் ஆக்குறா? அது அவங்க சொந்தத்தில் உள்ளதான், சுலைஹா அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்தக்கார உள்ளதான். அது ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்க முடியுமா அப்படின்னு கேளுங்க, வாங்க கேட்போம். என்ன போய் கேட்டாங்க, கேட்டால் அது பதில் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, காலகியரா இன்கான கமீசுஹு குத்தமின் குபுலின் ஃபஸதகத் வஹுவ மினல் காதிபின். அது பேச ஆரம்பிச்சிருச்சு. அது பேசுது, என்ன பேசுது பாருங்க. அதனுடைய சட்டை, அவருடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சட்டை முன்னால் கிழிந்து இருந்தால் ஜுலைஹா உண்மை சொல்றாங்க, இவர் பொய்யர். வயின்கான கமீசுஹு குத்தமின் துபுரின் ஃபகதபத் வஹுவ மினஸ் சாதிகீன். சட்டை பின்னால கிழிஞ்சிருந்தா யூசுப் உண்மை சொல்றாங்க, ஜுலைஹா பின்னா போய் சொல்றாங்க. ஏன்னா முன்னாலண்டா ஒரு பொம்பளை இவர் ஒரு பெண்ணை போய் இருக்கும்போது அவ பிடிச்சி தள்ளுவான், சட்டை கிழியறதுக்கு முன்னால கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க நான் ஓடி வந்து அவங்க தான் என்னை பிடிச்சி இழுத்தாங்க, துரத்திட்டு வந்தாங்கன்னு சொன்னால் பின்னால் தானே கிழியும். அப்போ இந்த புள்ள அழகாக பதில் சொல்லு. அவருடைய சட்டை முன்னாடி கிழிந்திருக்குமே, ஆனால் தவறு செய்தது யூசுப், சட்டை பின்னால் கிழிஞ்சிருந்தா தவறு செய்தது ஜுலைஹா. ஃபலம்மா ரஆ கமீஸஹு குத்த மின் துபுரின் கால இன்னஹு மின் கைதிகுன்ன இன்ன கைதகுன்ன அதீம். அதை பார்த்தவனே பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை பின்னால் கிழிஞ்சிருக்கு. இதை விட பெரிய அத்தாட்சி தேவையா? ஒரு குழந்தைய பேசுறது அல்லாஹ் பேச வச்சுட்டான். குழந்தைகள் பேசியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வரலாறுகளை சொல்கிறாங்க. இதோட நம்ம இதெல்லாம் அப்படி விரிவாக எழுதுவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில் குழந்தைய பேசினாங்க. காலை இன்னி அப்துல்லா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை பெற்றுட்டு வர்றாங்க, மாப்பிள்ளை இல்லை. அல்லாஹ் தஆலா அவனுடைய ரூஹ ஓதி குழந்தையை உருவாங்க. அந்த குழந்தையை பெற்றுட்டு வரும் பொழுது மக்கள்லாம் கேட்டாங்க, மரியமே ஏன்னா இவ்வளோ கேவலமாக போயிட்டானி, உன்னுடைய பெற்றோர் இப்படி இருக்கு இல்லையே, அவங்கெல்லாம் சாலிஹீன்களாக இருந்தாங்களே, உனக்கு கல்யாணம் முடியாமல் நீ பிள்ளையை பற்றிட்டு வர்றியே, எவ்வளவு அசிங்கமாக இருக்குது. எல்லாம் எவ்வளோ பெரிய மனவேதனை இருந்திருக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. எல்லாரும் கூடி நின்று பிள்ளையை தூக்கிட்டு வரும்போது அப்படி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான், சூரத்து தாஹால நீங்கள் அருமையாக வரும், மரியமில், சூரத்து மரியமில், நீங்கள் அதுக்கு ஒன்றும் நீங்கள் பேச தேவையில்லை,
நீங்கள் என்ன செய்யுங்க, பேசணும்னு சொன்னால் பிள்ளைய காட்டுங்க அப்படின்னு. பிள்ளைய காட்டிட்டாங்க. நீங்கள் கேட்கறனா அதுகிட்ட கேளுங்க. அவங்க பேசலை, எல்லாம் இஷாரா செஞ்சாங்க. அங்கே கேளுங்க அப்படின்னு. அதுகிட்ட எப்படிப்பா கேட்குறது, கேளுங்க அப்படின்னு. அது பேசாரு. கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாபு ஜஅலனி நபியா, நான் அல்லாஹ்வினுடைய அடியாராக இருக்கிறேன், அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான், எனக்கு வேதத்தை தருகிறான். அப்போ குழந்தை பிறக்கும் போதே அவங்க நபியா பிறந்திருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்பவே நபியாகவே என்ன செஞ்சிருக்காங்க, பிறந்திருக்கிறாங்க. ஓ ஜஅலனி நபியா, என்னை நபியாக ஆக்கினான் இருக்கிறார்கள். அப்போ அது பேசியது. இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, புகாரியில் அது இடம் பெறுகிறது. ஒரு பெண்ணு தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், அமுதூட்டிக்கிட்டு இருக்கிறான். வாசலில் அப்படி உட்காந்து பராக்கு பார்த்துக்கிட்டேன், அப்படி பார்த்துக்கிட்டு அவன் தெருவில் ஆட்கள்லாம் போயிட்டு பராக்கு பார்த்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த சமயத்தில் ஒரு இளவரசன் போகிறான், ஒரு குதிரை வச்சு போகிறான். அவனுக்கு பாதுகாப்பாக அவனுடைய செக்யூரிட்டிஸ்கெல்லாம் குதிரையில் அப்படி பின்னால் போகிறாங்க, பந்தாவா அப்படி போகிறான். அப்போ அந்த பெண் ஒரு துஆ செய்கிறான், ஒரு முஸ்லீம் பொம்பளை தான். அல்லாஹும்ம ஜஅல் இப்னி மித்ல ஹாதா அவ் கமா கால், யா அல்லாஹ் என் பிள்ளையை இவனை மாதிரி ஆக்கிறே. ஒரு தாய்க்கு ஆசை இருக்கும் இல்லையா, என் பிள்ளை இளவரசனாக வரணும், ராஜாவாக வரணும், பெரிய படிப்பு பட்டதாரியாக வரணும், அது எத்தனையோ கோட்டைகளை கட்டுவான். அப்போ அந்த காலத்தில் இதை பார்த்த உடனே அவனை எவ்வளோ பெரிய நல்ல ஆடம்பரத்தோடையும் அழகுடையும் ராஜ கம்பீரத்தோடையும் சுற்றி வர படை சூழ அப்படி போகிற அந்த ஸ்டைலு பார்க்கறதுக்கு அப்படி பிரமிப்பாக இருந்தது. அப்போ என் பிள்ளையை இவனை போல நீ ஆக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல பிரார்த்தனை செய்யலாம். பால் குடித்து கொண்டிருந்த அந்த குழந்தை தாயினுடைய மார்பிலிருந்து வாயை எடுத்து அல்லாஹும்ம லா தஜஅல்னி மித்லஹு, யா அல்லாஹ் அவனை போல என்னை ஆக்கிராதேன்னு பிள்ளை பேசுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இந்த பொம்பளை அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. என்னடா இது பச்சை பிள்ளை பேசுது, அவ பிள்ளை தான் பேசுது, அவ்வளோ தெளிவாக இருக்குது, லா தஜஅல்னி மித்லஹு அப்படின்னு. இன்னொரு கொஞ்சம் நேரம் கழித்தோ அல்லது இன்னொரு நாளோ அப்படி பால் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை பிடி அடின்னு அடிச்சுட்டு போறாங்க. திருடுவியா, விபச்சாரம் செய்வியான்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, அடிச்சுட்டு போறாங்க. அந்த கேவலமான ஒரு நிலையை பார்த்து இந்த தாய் திரும்பவும் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம லா தஜஅல்னி இப்னி மித்லஹா, இவளை போல என் பிள்ளையை நீ ஆக்கிறாதே அப்படிங்க. உடனே அப்பவும் அது வாயை எடுத்து சொல்லுது, அல்லாஹும்ம ஜஅல்னி மித்லஹா, அவளை போல என்னை ஆக்குங்குது. அவன் யாருன்னு கேட்டால் அந்த இளவரசனாக இருந்தானா அநியாயக்காரனாக இருந்தான். இந்த பெண் தவறு செஞ்சுட்டான் அப்படிங்கிறது ஒரு தப்பை கொண்டு வந்து அவன் மேலே போடுறாங்க. அந்த பெண் தவறு செய்யவில்லை. ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன்னு அந்த பிள்ளை சொல்லிட்டு இருக்கிறான். அல்லாஹ் மீது அவ்வளவு தவக்கல் வைத்த பிள்ளை அது. எனவே அந்த குழந்தை பேசியது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு குழந்தையை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் 2-3 இடத்துல புகாரியில் வருது. ஜுரைஜ்னு சொல்லி ஒருத்தர், ஒரு சாலிஹான மனிதர், நல்லடியார், ஒரு அவுலியா. அவங்க ஒரு சின்ன ஒரு குன்று மலைன்னு வைங்களேன், கொஞ்சம் பெரிய மலை இல்லை, குன்று கொஞ்சம் வரும். அதில் ஒரு தைக்கா ஒன்று கேட்டிப்பாங்க, சௌமாட்சி தைக்கா, நம்ம தொழுறதுக்கு வணங்குறதுக்கு அவங்களுக்கான ஒரு தைக்கா. அதில் இருந்து அவர் வணங்கிக்கிட்டே இருப்பார், இபாதத்திலேயே இருப்பார். ஒரு நாள் அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, அந்த இறைநேசர் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கீழே நிற்கிறாங்க, பார்வையெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஜுரைஜ் ஜுரைஜ்னு கூப்பிடுறாங்க, ஜுரைஜே இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த சத்தம் மேலே விளங்கும். அவங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது அந்த காதில் வந்து விளங்கு. அப்போ அவங்க மனசு நினைக்கிறாங்க, அல்லாஹும்ம ஸல்லி உம்மி, அல்லாஹ் நான் உன்னை தொழுதுகிட்டே இருக்கிறேன், இந்த நேரத்தில் எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. அவர் தொழ ஆரம்பிச்சா சீக்கிரம் முடிக்க மாட்டார், ஒரு டைம் எடுப்பார், நீளமாக தொழுவார். அவங்க கூட்டு பார்த்தாங்க, வரல, போயிட்டாங்க. இன்னொரு நாள் அவர் மேலே போனால் கீழே சீக்கிரம் இறங்க மாட்டார், 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ வருவார். அப்போ இன்னொரு நாள் என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா போய் கூப்பிடுறாங்க, ஜுரைஜ் ஜுரைஜ்னு கூப்பிடுறாங்க. அந்த நேரத்தையும் தொழுது தான் இருக்கிறாங்க. இந்த நேரம் சில சமயங்கள் அப்படி பட்ட இடத்துலேயே படும், கெட்ட குடியே குடும் தமிழில் சொல்கிறான் இல்லை, அதே மாதிரி அந்த பொம்பளை என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி ஒரு நிலைமை அங்கே ஏற்படுது. அவங்க என்ன செஞ்சாங்க, அப்பவும் அந்த ஜுரைஜ் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஸல்லி உம்மி, எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க, நான் தொழுதுகிட்டு இருக்கிறேனே அப்படின்னு. போகலை, தொழுகை விட்டுட்டு போகலை, போயிட்டாங்க. 3வது தடவை வரும்போது இதே நிகழ்ச்சி நடக்குது. இப்போ அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. ஒரு பதுவா செஞ்சுட்டாங்க பிள்ளைய பதுவா செய்யக்கூடாது. என்னதான் இருந்தாலும் பதுவா வந்து ஒருபோதும் பிள்ளைகளை செய்யக்கூடாது.
அல்லாஹும்ம லா துமித்துஹு ஹத்தா யரா வுஜூஹல் மூமிசாத் அப்படின்னா ஒரு வித்தியாசமான பதுவா. தாய் செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. புகாரியிலே இடம் இருக்கு. அல்லாஹும்ம லா துமித்துஹு ஹத்தா யரா வுஜூஹல் மூமிசாத். யா ரப்பி, இவரை நான் 3 தடவை கூப்பிட்டும் வரல, எனக்கு வேதனையே தர்ற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஒரு அவசர தேவைக்கு அவரை கூப்பிட்டா அவர் வரமாட்டேங்கிறார். எனவே இவருக்கு நீ ஒரு தண்டனை கொடுக்கணும். கெட்ட பெண்கள், இன்னும் தெளிவாக சொல்லணும், விபச்சார பெண்கள், அந்த பெண்களினுடைய ஏதாவது ஒரு பெண்களுடைய முகத்தை அவர் பார்க்காத வரை அவரை நீ மௌத்தாக்காத. விபச்சாரத்தில் ஈடுபட வைக்கணும்னு சொல்லலை, அந்த மாதிரி பெண்ணுடைய முகத்தை அவர் பார்க்கணும். அப்போ தான் தாயினுடைய அருமை அவருக்கு தெரியும். அப்படின்னு ஒரு பதுவா செஞ்சுட்டு போயிட்டார். இந்த நிகழ்ச்சி அப்படியே இருக்க, இந்த மலைக்கு அந்த பக்கத்தில் அது ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு அழகான ஒரு பெண்மணி இருந்தாள். ரொம்ப ரொம்ப அழகவா, ஆனால் தப்பான பெண்மணி, விலை மாதவா. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், ஆளை வீழ்த்திடுவான். எவ்வளவு பெரிய ஆளாக வீழ்த்திடுவான். அது சொல்ல விஷயமா, எவனாக இருந்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் எந்த மடிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அவ பேசுவான். அப்போ அந்த நேரத்தில் சில பேர் சொன்னாங்க, நீ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறியே, நான் யாரையும் வீழ்த்த வேண்டும், இந்த மலைக்கு மேலே இந்த இபாதை செஞ்சுட்டு இருக்கிறா ஜுரைஜ ஒன்றால் வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்க. இப்போ தான் சப்ஜெக்ட் எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாருங்கள். அவரை வீழ்த்த முடியுமா? அவரெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, நான் வீழ்த்தி காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு மலைக்கு மேலே போயிட்டான். கொஞ்சம் டைம் எடுக்கும், சில பேர் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ எவ்வளோ டைம் எடுத்துக்க, நீ வீழ்த்தினா உனக்கு அவ்வளோ தர்றேன் இவ்வளோ தர்றேன் அப்படிங்கிறான். மேலே வந்தாச்சு. மேலே வந்து அவன் வந்து ஆடு மேய்ப்பான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஆடும் மேய்க்கிறது அது அந்த அவன் மேலே வந்து அப்படி அங்கங்கே போகிறதும், அவங்க அந்த தைக்காக்க வர்றதும், அந்த அழகை காட்டுறதும், கவர்ச்சியான ஆடைகள் அணிஞ்சு வர்றதும் அப்படின்ட்டு கண்டுக்கிடவே இல்லை. இந்த ஜுரைஜ் அந்த கல்பில் அறவே இல்லை, துன்யாவே இல்லாத ஒரு மனுஷன், ஒரு சீதைக்கு சாலினவங்க. இவன் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தா முடியல. இதுக்கு மேலே இயலாதுங்கிறது தெளிவாக உணங்கிக்கிட்டான். அவரை அசைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி இருப்பாங்களா இல்லையா? அசைக்க முடியல. ஒரு கட்டத்தில் இப்போ நம்ம கீழே போனால் கேட்பானே, எவ்வளோ காலம் இருந்துக்குவான்னு சொல்லி நான் பரவாயில்ல. என்ன செஞ்சான், அந்த பகுதியில் ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவன் இருந்தான். அவனை போய் மயக்கி அவனோட வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெற்றுட்டான். இப்போ எவ்வளோ டைம் எடுத்துப்பான்னு நீங்கள் பாருங்கள். ஒரு குழந்தையை பெற்றுட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்தான். நீங்கள் என்னமோ பெருசாக சொன்னீங்களே ஜுரைஜ, இது ஜுரைஜில் புள்ள, ஜுரைஜ் பிள்ளையை பார்த்துட்டாரு. அவ்வளோ பேர் சூடாயிட்டான். இவ்வளோ சாலியான மனுஷன் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த செய்திகளை, இந்த வதந்திகள் வரும்பொழுது அப்படி மற்றவங்களை நம்புறது இருக்குல்ல, இதுதான் பெரிய ஆபத்து. அதில் உண்மை செய்தி என்னன்னே பார்க்கறது இல்லை, யதார்த்தம் என்னன்னு தெரியல, வாட்ஸ்அப்பில் வருது அப்படியே நம்பிடுறது. அது எவ்வளோ பெரிய பாவம் அது. அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி, உண்மையில் அவர் சரியானவராக இருந்து அவர் பிழையானவராக பார்த்தால் இன்ன பாதல் வன்னி இதுமுன், உங்களுடைய எண்ணம் பாவமானதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் கவனமாக இருந்துக்கங்க, தப்பான எண்ணங்களை நீங்கள் விதைக்காதீர்கள்ங்கிறான் தான். இப்போ என்ன ஆச்சு, இந்த மாதிரி சொன்ன உடனே இவங்க எல்லாருக்கும் கோவம் வந்து நேரம் படன்னு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் போய் தைக்காக உடைச்சிருச்சு. துண்டு துண்டு. அட ஏன்பா, அவங்க என்னன்னு தெரியல, ஏன்பா உடைக்கிறீங்க, நான் என்னப்பா பண்ணேன், எல்லாம் உடைச்சி முடிச்சுட்டு என்ன பண்ணீங்களா, இந்த பிள்ளையோட இந்த நீ ஒரு சாலியான மனிதர்னு சொல்லிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பிள்ளையை பற்றி எடுத்துருக்கிறீர, கண் கூட ஒரு பிள்ளை இருக்கா இல்லையா? அப்போ அவன் நம்புகிறாங்க. இப்போ இதையே நம்புகிறாங்கன்னா இன்றைக்கு காலத்தில் என்னென்ன செய்திகள்லாம் வருது, எவ்வளோ அசிங்கமான பொய்யான செய்திகள் வருது. நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதை பரத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இது ரெண்டுமே தவறானது. அப்போ தான் அந்த செய்தியோட இந்த பெண்ணுடைய வேலையாட இவளுக்கு எனக்கு என்னப்பா சம்பந்தம், நான் எங்கப்பா அவங்ககிட்ட தொட்ட, அவளை தொடவைகளை ஏறிட்டதே பார்க்கலையா, அவன் வந்துட்டு போயிட்டு இருந்தா எதுக்கு வர்றான்னு கூட நான் கண்டுக்கிடவே இல்லையே அவனை. என்னப்பா நீங்கள் இப்படி போட்டு என்ன அதாப்பு பண்ணுறீங்க? இல்லை இல்லை, அதை அவள் தான் சொல்லிட்டாவே, அவள் சொன்னா உண்மையா, இப்போ நான் சொன்னா பொண்ணு பொய்யா, அந்த குழந்தைய கொண்டு வை அப்படின்னா அந்த குழந்தைய கூட்டிட்டு வாங்க, கொண்டு வச்சு அந்த குழந்தைய வைக்கப்படுது. தைக்காவை உடஞ்சி போட்டாச்சு, எல்லாம் உடஞ்சி கிடக்கு. அந்த குழந்தையினுடைய தொடையில் ஒரு தட்டு தட்டுறாங்க. மன்னபு, உன் வாப்பா யாரு அப்படின்னு கேட்குறாரு. அபி ராயி, அந்த பக்கத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறானே அவன் தான் என்னுடைய வாப்பா அப்படின்னு புள்ள பேசு. அப்படியே அதிர்ந்துட்டாங்க. ஆஹா, தப்பு பண்ணிட்டோமே. நபுனி பில் தஹப், உங்களுடைய தைக்காவை நாங்கள் தங்கத்தால் கட்டித்தர்றோம், எங்களை மன்னிச்சிருங்க
இப்போ செஞ்ச அநியாயத்தினால எவ்வளோ பெரிய தப்பு நாங்கள் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தைக்காக நாங்கள் தங்கத்தாலேயே நாங்கள் என்ன செஞ்சோம் கட்டி தந்துடுறோம் அப்படின்னு சொன்னபோது, தங்கத்தால் நான் கேட்டுவேன், அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி கட்டி தாங்கப்பா, அதுவே போதும், எனக்கு தங்கம்லாம் ஒன்று வேணாம். இப்போ இந்த குழந்தையும் பேசிய இப்போ அல்லாஹ் இங்கே சொல்கிறான், ஓ ஷஹீத ஷாஹிதும் செய்திக்கு நான் இங்கே வருகிறேன். அப்போ சாட்சி சொல்லியது அந்த குழந்தையை சொல்லிய போது இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, விளங்கிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணல, தப்பு பண்ணது நம்முடைய மனைவி தான் அப்படிங்கிறது தெளிவாக என்ன செஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. அப்படி புரிந்த போது அந்த தன்னுடைய மனைவியை அவர் கண்டிக்க ஆரம்பித்தார். நீ எவ்வளவு கேவலமாக நடந்திருக்கிற, ஒரு பரிசுத்தமானவரை போய் நீ அநியாயமாக களங்கப்படுத்திட்டியே. நான் அவரை எப்படிலாம் பேசிட்டேன், அவர் நிறைய பேசிட்டார். நம்ம சுருக்கமாக சொல்கிறோம், அவர் எவ்வளோ பேசியிருப்பார், எவ்வளோ கோபம் வந்திருக்கும். இது சாதாரண விஷயமா? எவ்வளோ பெரிய கோபம் வந்திருக்கும், கடுமையான கோபத்தில் பேசிட்டார். எவ்வளவு திட்டார் அவரை. இவ்வளவு அசிங்கமாக நீ நடந்துட்டு உன்னுடைய கணவனுக்கு துரோகம் நீ செஞ்சுட்டு பாவம் செய்யாத ஒரு குழந்தையை அவர் பேச வைக்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய மகத்தானவர். அவரை போய் நான் தப்பாக பேசிட்டேனே, பெரிய அதாபா போச்சே அப்படின்ட்டு இப்போ ஒரு பயம் அவருக்கு வந்துடுச்சு. இன்ன கைத கொன்னாதையும், உங்களுடைய சேட்டை இருக்குதே, உங்களுடைய புபாடங்கள் பொல்லாதது. அந்த பொம்பளையினுடைய மக்கரு பொல்லாதது, பிள்ளையினுடைய பெண்களினுடைய இந்த மக்கள் இருக்குதே அது ரொம்ப பொல்லாதது என்று பல செய்திகள் நமக்கு சொல்லுது. அதில் குர்ஆன் இதை சொல்லி காட்டுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்போ பார்த்துட்டு அசீஸ் சொன்னார், யூசுப் அழுதன் ஹாதா அழுதன் ஹாதா, இந்த சப்ஜெக்டை விட்டுருப்பா, ஏதோ தப்பு நடந்துச்சு, நீ பெருசுப்படுத்தாத, நீ எப்பவும் இருக்கிற மாதிரி இங்கே நீ என்னிடத்துல எப்பவும் இருக்கிறியோ, எவ்வளோ ஆலோசனைகள் எனக்கு நீ சொல்லியிருக்கிறாய், நான் அதெல்லாம் மறந்துட்டு இவன் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு நான் உன்னை திட்டி போட்டேனே, அடிக்காத முறையாக நான் பேசிட்டேனே, எனவே அழுது அனஹாதா, இது அப்படியே இந்த சப்ஜெக்டை விட்டுரு, இதுக்கு மேலே இதை நீ பெருசுப்படுத்தாதே, நீ யார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காதே, விவகாரப்படுத்தாதே அப்படின்லாம் அவர் என்ன செய்கிறாரு. இப்போ அவர் வாபஸ் வாங்குறார். குர்ஆன் சொல்லு, வஸ்தக்ஃபிரி லி தம்பிகி இன்னகி குந்தி மினல் ஹாத்தியின். ஜுலைஹாவை பார்த்து சொன்னாங்க, நீ இஸ்திக்பார் செய், தௌபா செய், உன்னுடைய பிழைக்காக வேண்டி. குறிப்பாக அவரின் மீது, அப்படி பரிசுத்தமானவரின் மீது நீ தப்பு செய்தது ஒன்று, நீ தப்பை நாடி போனாய் என்பது ஒன்று. ஆனால் தப்பு செய்யாத ஒரு சாலிஹான மனிதரின் மீது ஒரு குற்றத்தை சுமத்துகிறாரே, அது அதை விட பெரிய பாவம். தப்புங்கிறது ஒரு பெரிய பாவம் தான், ஆனால் அதை விட பெரிய பாவம் எது, தப்பு செய்யாதவரின் மீது. இது அதை தான் சொல்லி இந்த குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுவாங்க. ஒரு விபச்சாரத்தை ஜினாவில் ஈடுபட்டுட்டாரு, அல்லது ஒரு வேற ஒரு தப்பில் ஈடுபட்டுட்டாரு, அது தப்பு தான், அல்லாஹ்விடத்தில் அது தண்டனைக்குரியது தான். ஆனால் அதே சமயத்தில் தப்பை செய்யாத ஒரு மனிதனின் மீது அந்த தப்பை சுமத்துவது இருக்குது, அது அதை விட பெரிய பாவம். அது அநீதம் இல்லையா, மதுலும் இல்லையா, துல்ம் இல்லையா? அந்த அதுக்கு அவருக்கு சம்மதமே இருக்காது. அந்த பாவத்தை அவர் இந்த பாவத்தை செஞ்சார், அவர் இதை செஞ்சார், காசு வாங்கினாரு கொண்டாரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறது. இப்போ இது ஒரு பெரிய பாவத்தில் போய் என்ன செஞ்சிடும், பிடிக்கிறோம். அதனால் நீ இன்னைக்கு குந்தி மினல் ஹாத்தியின், நீ அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யி, நீ பெரிய பாவம் செய்தவராக நீ ஆகிட்டா அப்படின்ட்டு அசீஸ் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மனைவி சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து எச்சரிக்கிறார். அருமையான பெருமக்களே, இதோடு இந்த செய்தி நாம் நிறைவுபடுத்துறதுக்கு இருக்கிறோம். ஏன்னா அடுத்த சப்ஜெக்டு நீ இந்த விரிவான சப்ஜெக்டாக இருக்கிறனால அதை இடைநிறுத்தம் செய்ய முடியாது. நாம் இந்த இதிலேருந்து என்ன படிப்பினை என்றால், ஒவ்வொரு செய்திகளையும் அல்லாஹ் தஆலா மிக அற்புதமான படிப்பினைகளை வச்சிருக்கிறான். இந்த சூறாவே ஒரு படிப்பினையான சூறா. இந்த கடைசி அல்லாஹ் முடிக்கும் போது, இந்த சூறா முடியும் போதே லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், அதான் கடைசி ஆயத்து. இந்த வரலாறுகளிலே அழகான படிப்பினை புத்திசாலிகளுக்கு உண்டு அப்படிங்கிறோம். அப்போ நம்ம படிப்பினை பெறணும். இந்த செய்தியின் வழியாக நாம் படிப்பினை பெற்றால்தான் இந்த நம்ம கேட்டதில் அர்த்தம் இருக்குது. அப்போ என்ன, யாராவது ஒரு செய்தியை சொல்கிறான் அப்படிங்கிறத நான் அப்படியே ஏற்றுக்கிட்டு போகிறதுங்கிறதெல்லாம் ஆபத்தானது, அதை செய்யாதீங்க. இன்னொரு தகவல் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தார்கிட்ட போய் ஜகாத்தை வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு சஹாபியை அனுப்புகிறாங்க, ஒரு தோழரை அனுப்புகிறாங்க. அவங்க போனாங்க.
இந்த ஜக்காத்துடைய வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு அந்த ஜக்காத்துன்னா அங்கே என்ன இருக்கும், விளைச்சல் பொருட்கள் தான், பேரிச்சம்பழம் கனிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் பெரும்பாலும் அதுதான் விவசாயிகள். அதை வாங்கிட்டு வாங்க ஒரு கூட்டம், ஒரு ஊர் பக்கத்து ஊர். அங்கே போயிட்டு இந்த சாமி வந்து சொல்கிறாங்க, யாரோ சொல்லா போனேன், ஜக்காத் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஜக்காத்துலாம் தர முடியாது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு, ரசூலுடைய பிந்திய காலம் இது, ஒரு 10 பேர் கொண்ட வீரர்களை போட்டு நீங்கள் போங்க, போய் அங்கே அவங்க ஜக்காத் தரமாட்டேன்னு சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க, அதை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே அவங்க எதாவது வம்பு பண்ணாங்கன்னா அவங்க அடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க போய் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லியிருக்கிறாங்க, முதல்ல நீங்கள் அதை ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களும் புத்திசாலி, அவங்க நேராக போகாமல் என்ன செஞ்சாங்க, அந்த ஊருக்கு வெளியில் ஒரு டென்ட்டை போட்டு உட்காந்துட்டாங்க. அப்போ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாங்களா அப்படிங்கிறது பார்த்தா இல்லை, ஏன்னா பாங்கு சொல்கிற சத்தங்க கேட்குது, அந்த ஊரில் பாங்கு சொல்கிறாங்க. அப்போ பாங்குலாம் சொல்கிறாங்க அப்படின்னு, இப்போ பாங்குலாம் சொல்கிறாங்களே, இப்போ கரெக்டாக தான் இருக்குது, எல்லா டைம்லையும் கரெக்டாக தொழுகிறாங்க கொள்கிறாங்க, ஏன் சக்காத்து கொடுக்க மறுத்தாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, தான் போனால் விவகாரம் ஆகிடும், ஏன்னா லீடர் அவங்க எல்லாருக்கும் முகம் தெரியும். அதனால் தன்னுடைய வீரர்களில் 10 பேரில் ஒரு ஆளை அனுப்பி நீங்கள் போய் பாருங்கள் என்னன்னு சொல்லி விசாரிங்க அப்படின்ட்டு. அவங்க சும்மா போகிற மாதிரி போனாங்க. என்ன எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆமாம் நல்லா இருக்கிறோம். எப்போ வந்து எப்படி நேத்தா வந்தோம் அப்படின்னு பேசிட்டு, நான் அப்படி இந்த பக்கமாக போய் வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு. ஆமாம், இப்போ ஜக்காத்துலாம் எப்படி கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அது பேச்சோட பேச்சு. ஜக்காத்துலாம் கொடுத்துட்டீங்களா? ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆளே வரலையே, என்ன பாருங்கள் பள்ளிவாசல் அவ்வளோ மூடை கட்டி வச்சுருக்கோம், பள்ளிவாசல் யாரும் வந்து கேட்க இல்லையே அப்படிங்கிறாங்க அவங்க. இப்போ எது உண்மை? ஜக்காத்துக்கு உண்டான பொருள் அத்தனையும் மூடையாக கட்டி நாங்கள் வச்சிருக்கிறோம். எத்தனை நாள் ஆச்சு? வருவான்னு பார்த்துட்டீங்கன்னா ஜக்காத்து வாங்குறது ஏற்கனவே ரசூலுல்லாஹ் சொல்லி விட்டாங்க, ஆள் வரும், நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து விடுங்க அந்த பொறுப்பாளர்கிட்ட. பைத்துல் மால் ஆள் வரலையே, என்னடா இது அப்படி சரி நான் வேணா போய் சொல்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அந்த படம் நடத்திட்டு வந்தாலும் சொல்லலை, நேராக போய் சொன்னாங்க ஹாலித் இப்னு வலீத், ஆஹா விஷயம் வேறு மாதிரி இருக்குது, நேராக வருவோம். அவங்களே வந்துட்டாங்க. என்னான்னு கேட்டாங்க. இல்லை இப்படி விஷயம், யாரும் வரலையே, எங்ககிட்ட வந்து யாரும் ஜக்காத்து கேட்க இல்லையே, நாங்கள் தயாராக தானே வச்சுருக்கிறோம் அப்படின்னு ஹாலித் இப்னு வலீதுட்டு சொன்னாங்க. அப்போ அந்த ஜக்காத்துடைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே இங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே இந்த ஆள் நேரம் அந்த ஊருக்கு வரவே இல்லை, இந்த சஹாபி அந்த ஊருக்கு வரல. என்ன நடந்தது அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல இந்த செய்தி குஜராத்தில் வருது, இந்த சம்பந்தமாக குர்ஆன் பேசுகிறது. அப்போ யாரா இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபையின் ஃபதபையன், ஒருத்த வந்து ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய தன்மை என்ன என்பதை ஆய்வு செய்யணும். டக்கு வந்துட்டு செய்தியை வந்து போட்டு விடுத்து அனுப்பிட்டா நீ பாவ நரகத்தை நோக்கி நீ போகிறாய். ஒரு செய்தி உனக்கு வருதா, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன நீ பார்த்தியா? அப்படி பார்க்காம நீ என்ன செய்யலாம், சடான்னு அடுத்தவனுக்கு சொல்கிறது, அடுத்தவனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறது, அதை போட்டு எனக்கு கிழிச்சு முடி, நரகத்தினுடைய பாதை எளிதாக ஆகுங்கிறாங்க இந்த தப்சீரில். அப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட வருது, ஒரு அதை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் சொல்லப்படுதுன்னா அதை நீ என்ன செய்யணும், விசாரிக்கணும், அது சரியானு பார்க்கணும். இல்லை அவன் போகிற பாதைக்கு நீனு போய் சேர்ந்துருவான், அதில் கவனமாக இரு என்கிறது குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறான், அவங்க இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டால், இந்த சஹாபி அங்கே போகவே இல்லை. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் இவங்களுக்கும் அந்த ஊருக்காரங்களுக்கு இடையில ஏற்கனவே ஒரு லடாய் இருக்குது, அதை இப்போ பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு அவங்க மாறிட்டாங்க, தௌபா செஞ்சாங்க, அது வேறு விஷயம். சஹாபிகள் எந்த சஹாபிகளையும் யாரும் குறை சொல்ல முடியாது, குறை சொல்லக்கூடாது. ஆனால் நடந்தது இது குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபையின் ஃபதபையனு, அப்படி ஒரு செய்தி அவர் கொண்டு வந்தால் அதில் உண்மைத்தன்மை என்ன என்பதை நீங்கள் தெளிவாக பாருங்க. அது இல்லாமல் சொன்னதையெல்லாம் நம்பிக்கிட்டு நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக ஒரு ஆளை பிடிக்கல உடனே தூக்கி போட்டு விடு, எங்கிட்டு கிழிஞ்சாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நடக்கிற காலங்களில் தான் நடக்குது. இதை நாம் எதற்காக சொன்னால், இது பெரிய ஆபத்து, இது நரகத்திற்கு செல்லக்கூடிய பாதையை இலகுவாக ஆக்கிவிடும். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாக்கணும். எனவே தான் இது இந்த யூசுஃபில் அழகான ஒரு படிப்பினை. தன்னுடைய மனைவி சொன்னதை ஏற்றுக்கிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு நீ என்ன செய்யணுமா, யூசுஃப் அஅரிது அன்ஹாதா அப்படின்ட்டாங்க. யூசுஃப் அஅரிது அன்ஹாதா, இதை வெற்றுப்பா, இந்த சப்ஜெக்டை பிடிச்சிக்கிட்டு நிற்காதே, இதை இதோட வெற்று, இதுக்கு மேலே இது. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், இது அந்த 7 மாதத்துக்கு வெளியில் நடந்து தான் அங்கன ஆட்கள்லாம் நிற்கிது.
ஏன்னா வெளியில் வந்து வச்சுப்போம், யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்து சில பேர் காது, இந்த சோறுக்கும் காது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜன்னெல்லாம் அங்கன அதுக்கெல்லாம் பார்த்துட்டு இந்த செய்தி அப்படியே எழுச்சிக்கிட்டு எல்லாம் ஊரில் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஊரில் பரவுனா என்ன, காதுக்குள்ளே ஈ போனதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. காதுக்குள்ளே கொசு போனது அது ஈயாக மாறி அது பள்ளியாக மாறி யானை காதுக்குள்ளே போகுதுன்னு கடைசியில் அந்த செய்தி மாறி போச்சு. அந்த மாதிரி ஊர் பூரா அந்த செய்திகள் பரவன உடனே இந்த செய்தி சுலைஹா அலைஹிஸ்ஸலாமுடைய கல்பில் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு போனாங்க. இதனுடைய உண்மைத்தன்மையே அந்த பெண்கள் தான் அதிகமாக பேசினாங்க. இதுலேயும் கூட அவங்களுக்கு ஒரு பாடம் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை அவங்க வகுக்கிறாங்க. அந்த திட்டத்தை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அருமையானவர்களே, ஒரு அற்புதமான அழகான படிப்பினைகள் நிறைந்த ஒரு அற்புத வரலாறு தான் சூரா யூசுப். ரொம்ப அற்புதமானது. இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்வை நிறைவான படிப்பினை தந்து நல்ல ஒழுக்கம் பண்பு சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா வ நபியினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم يسر أمور الدنيا والآخرة ولا تعسر. اللهم تقبل هذا المجلس. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأحبابنا ولجيراننا ولمن أوصانا بالدعاء. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلى